வெல்கம் டு ஜெனாஸ் ரெசிபீஸ். 7 நாளைக்கு 7 விதமான சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய் வீட்டு ஸ்டைலில் சூப்பராக உதிரியான தேங்காய் பாலை வச்சு குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடானதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஆயில் வேணால் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு 2 பிரியாணி இலை, 2 பட்டை துண்டு, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேருங்க. குஸ்கா வந்து நல்ல பிரியாணி கலரில் நல்ல டார்க்காக வேணும் அப்படின்னா வெங்காயத்தை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக்குங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு காரமே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவுடைய காரம் தான். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையை போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த சமயத்தில் தக்காளி போடுறதா இருந்தால் போடலாம். ஆனால் வந்து தக்காளி வந்து மோஸ்ட்லி போட மாட்டாங்க குஸ்காவுக்கு. வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தயிர் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. டைம் கொடுத்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் தேங்காய் பால் எடுங்க. இப்போ வந்து இந்த கிளாஸில் நான் வந்து 1 கப் வந்து அரிசி எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 கப்பு வந்து நான் தேங்காய் பால், சுத்தமான தேங்காய் பால், ஒரு அரை முடி தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்ல கொதி வந்துருச்சு. கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசியை போடுங்க. அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வற்றிட்டு வந்துருச்சு தண்ணியெல்லாம். அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடி விட்டுருங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ஒரு 95% வெந்திருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் அடி கொடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அமுத்தி லெவல் பண்ணுங்கள். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் வெந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. பாய் வீட்டு ஸ்டைலில் குஸ்கா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்து விட்ற மாதிரி சத்தான ராஜ்மா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கூடவே கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. 2 பிரியாணி இலை, 1 பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்குங்க. 2 சின்ன தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி போடுங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ராஜ்மா. இதை வந்து 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி உடைக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு சேருங்க. ராஜ்மா பீன்ஸை கண்டிப்பாக வேக வச்சுட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் குக்கரில் பண்ணுறதுனால. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரும் சேருங்க. தயிர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அசல் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருங்க. மிளகாய்த்தூள் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. அல்லது பிரியாணி மசாலா கூட சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள் உங்களுக்கு மஞ்சள் கலரில் வேணும்னா மஞ்சள் தூள் சேருங்க. நான் வந்து மஞ்சள் கலரில் வேண்டாம் அப்படிங்கிறனால சேர்க்கலை. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். 1 கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். 2 கப் ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் 1 கப் எடுத்திங்கன்னா 1.5 கப் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வச்சுட்டு அப்படியே தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க.
2 விசில் வச்சுட்டு அப்படியே தம்மில் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சத்தான ராஜ்மா பிரியாணி கண்டிப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் இருக்கும். இந்த பூண்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உரலில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா இடிச்சுக்கலாம். பூண்டு வந்து அப்படியே நம்ம முழுசா போட்டால் அதோடைய ஃப்ளேவரே இறங்காது. ரொம்ப அரைச்சிட்டு போட்டால் காரமாக போயிடும். அதனால இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு நச்சிட்டு போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நச்சுக்கோங்க, க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு நல்ல அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் வந்து சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த பூண்டோட கலக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும் போட்டிங்கன்னா. ஒரு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 போட்டுக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது. 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு காரத்துக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம நச்சு வச்சுருக்க இந்த பூண்டு வந்து ஃபஸ்ட்டு நச்சு வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வலிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போது சாதம் போட்டுக்கலாம். ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு உண்டான சாதம் போடுறேன். நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுக்கோங்க. சாதம் வந்து குழஞ்சிடக்கூடாது. சாதத்தை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடலாம். சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தா கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன். இந்த சாதத்துக்கு உண்டான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது மெல்லும் போது கடிபடும், நல்லாயிருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுக்கு காரமாக வேணும் அப்படின்னா கடைசியில் ஆஃப் பண்ணும்போது மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. இந்த பூண்டு வந்து குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பூண்டோடைய முழு சத்து கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்தியா? இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவைக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து 3/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. பச்சை மிளகா காரம் இல்லாததுனால நான் கொஞ்சம் கூட போடுறேன். பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளியே போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா பழுத்த பழமாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சாதம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரெட்டிஷாக அழகாக இருக்கும். சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். சாதத்துலேயே நம்ம உப்பு போட்டு வடிச்சிருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடலாம். வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். மசாலாக்களை சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன், மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இது போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் தூவிக்கோங்க, ரொம்ப ரொம்ப வாசமனமாக இருக்கும். தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா வடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உதிரி உதிரியாக வடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பொல பொலன்னு இருக்கும். நல்லா அந்த தக்காளி தொக்கில் படுற மாதிரி எல்லா பக்கமும் கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி தொக்கு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சாதம் போடணும். அதை விட அதிகமாக போட்டுறக்கூடாது, அப்புறம் தொக்கு இல்லாமல் போயிடும். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சுவையான பொல பொலன்னு தக்காளி சாதம் செஞ்சாச்சு. செஞ்சு பார்த்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து முழுசாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால் ஒரு வெங்காயம் சேருங்க. வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேண்டாங்க, லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேருங்க, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இந்த ரைஸ்க்கு நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. காரத்துக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தாங்க இருக்கும். மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கறது கிடையாது. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க வந்து ரொம்ப காரமாலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்குங்க. காய்கறிகளே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் இப்போ வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கேரட் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லைட்டாக டைம் எடுக்கும். நீங்கள் வந்து உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். ரொம்பலாம் ஓவர் குக் பண்ண தேவையில்லைங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வெந்துருச்சு, சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன், அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்க நேரத்தில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. ஒரு பொரியல் பண்ணுற டைம் தாங்க எடுக்கும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் எடுக்கும். அந்த டைமுக்குள்ளே செஞ்சிடலாம். எல்லா காய்கறி மேலேயும் படுற மாதிரி அந்த சாதத்தை நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் சேருங்க. மிளகுத்தூள் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் தான், ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. எப்போவுமே மிளகுத்தூள் வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுட சுட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான இந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாதம் கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து குண்டு மிளகாய் போடுறேன், நீங்கள் வந்து நீட்டு மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி சேர்க்குறேன். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக கடிப்படும். கடலைப்பருப்பு வேர்க்கடலை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் மற்ற பொருட்களை சேர்க்கணும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வந்து மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்கப்புறம் லெமன் சாதம் அப்படின்னாலே மஞ்சள் கலரில் தானே இருக்கும், அதனால் மஞ்சள் தூள் வந்து நான் போடுறேன். கூடவே வந்து பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். இந்த மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போடும்போது ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு பிடிச்சிருக்கு, அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. லெமன் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய லெமனாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். 3 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய லெமனை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2.5 பழம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து லெமன் சாதத்துக்கு மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி சாதத்தை வந்து நல்ல பூ போல் உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டவே கூடாதுங்க. சாதத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வடிக்க வரல அப்படின்னா சாதம் வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து வடிச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்க லெமன் சாதம் மிக்ஸை வந்து இதில் ஊற்றி நல்லா கிளற வேண்டியதான். சாதத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்பூனை வச்சு கிளறுங்க.
கிளறு சாதங்கள் பண்ணும்போது ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது உடஞ்சி போயிடும், சாதம் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்காது. நல்லா அடி கொடுத்து கிளறி விடுங்க. அந்த சாறு வந்து எல்லா பக்கமும் எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் ட்ராவலுக்கு கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாதுங்க. எனக்கு இந்த லெமன் சாதம் கூட தேங்காய் பொட்டுக்கடலை துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு வறுவல், இதை வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பார்த்துங்க. மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மிளகு சாதம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த குளிர்காலத்தில் வந்து இதை செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டோன்னு சொன்னால் சளி பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அதை நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது பாருங்கள், மிளகுத்தூள் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இந்த காரம் தான் நம்மளுக்கு. மிளகுத்தூளை வந்து இதில் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். மிளகுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. மிளகுடைய ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூ போல் ஒன்றோடு ஒன்று ஒட்டவே கூடாது, நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இப்போ சாதத்தை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாதம் வந்து உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க, நெஞ்சு சளியே வராதுங்க. இது பாருங்கள், மிளகு வந்து தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸாக கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்புலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.